தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்தோம். हम अभी परमेश्वर के वचन की ओर ताकेंगे. கூடாரங்களிலே சுகமாக இருப்பது என்று நாம் ஆவிலே உணர்கிறேன், விசுவாசிக்கிறேன். मैं अपने आत्मा पर प्रयत्न करता हूँ कि और विश्वास भी करता हूँ तुम सभी अपने अपने तंबुओं में बड़ी चंगे भला रहता है. தேவ சமூகத்திலே தொடர்ந்து உங்களுக்காக தினந்தோறும் நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். लगातार परमेश्वर की उपस्थिति में आप सभी के लिए बोझ के साथ प्रार्थना करता है. இந்த நாட்களில் ஒவ்வொரு வருஷம் நாம் உபவாசித்து ஜெபிப்போம். हर साल हम इसी दिन में जुलाई महीने में उपवास के साथ மழை प्रार्थना காலங்களில் करते हैं. 21 நாள் உபவாசித்து முடிவிலே ஆகஸ்ட் 15 12 hours 12 மணி நேரம் ஜெபிப்போம். बरसात के समय पर हम 21 दिन का उपवास रहकर फिर अंत का दिन अगस्त 15 तारीख को 12 घंटा का प्रार्थना करेंगे हमारी मंडली में. ஆனால் இந்த நாட்களில் அது நாம் கூடுகை இல்லாமல் போய்விட்டது. परंतु इन दिनों में हम उपस्थित होना वो तो कठिन हो गया है. ஆனாலும் ஆண்டவர் சித்தமாக இருந்தால் அந்த 15ஆம் தேதி 12 hours prayer ஆன்லைனிலே நடத்தலாமான்னு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். यदि प्रभु का इच्छा होगा तो वो 12 घंटे की प्रार्थना इसी प्रकार ऑनलाइन के द्वारा मैं करने के लिए प्रार्थना करता हूँ. கர்த்தர் சித்தம் வந்தால் அதை செய்யலாம்னு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். यदि प्रभु का इच्छा होगा तो वो काम होने के लिए मैं प्रार्थना கர்த்தர் தாமே அதுக்கு உதவி செய்ய வேண்டும். प्रभु ही उन बातों के लिए मुझे सहायता கிருபையும் करना. பலத்தையும் ஞானத்தையும் கூட்டி தர வேண்டும். अगर प्रभु अपना दया और ज्ञान और बल देना है मुझे. தேவைப்பட்ட ஊழியக்காரர்களையும் அதில் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் நான் விசுவாசிக்கிறேன். अगर जो जो जरूरत पड़ेगा तो गैर सेवक लोग को भी उसी दिन में उपयोग करने के लिए मैं सोच रहा हूँ. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम को महिमा. தொடர்ந்து நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். लगातार तुम इन बातों के लिए கர்த்தருக்கு प्रार्थना சித்தம் करो. வந்தால் நாம் அந்த 12 hours prayer கூட ஆன்லைனில் நடத்தலாம். यदि प्रभु का इच्छा होगा तो वो 12 घंटे की प्रार्थना भी हम ऑनलाइन के द्वारा கர்த்தருடைய चला सकता है. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम को महिमा हो. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய சமூகத்திலே நாம் இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க நாம் தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். हम अभी परमेश्वर का वचन के ओर ताकने के लिए उसके उपस्थिति में आए हैं. இந்த நாட்களிலே நாம் இந்த வருஷத்திலே அதிகமாக லாக்டவுன்களில் தேசம் அடைபட்டு கிடக்கிறது, நாமும் அடைபட்ட காலங்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ये साल में अधिकाधिक से ये लॉकडाउन के समय हो चुका है, इसलिए देश जैसे बंद हुआ वैसे हम भी प्रभु की उपस्थिति में आने से बंद में अपने अपने घर पे बैठे हैं. இந்த நாட்களில் நம்மை 7 மாதங்கள் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். हमें लगातार प्रभु 7 महीने तक अगुवाई किया. அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम को महिमा. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम को महिमा. அல்லேலூயா. हालेलुया. 7 மாதங்கள் கர்த்தரை போஷித்து பாதுகாத்து நடத்தினார். 7 महीने प्रभु हमें भोजन से तृप्त करके सुरक्षित தேவாதி के साथ தேவனுக்கு चला. கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? उस ईश्वरों के परमेश्वर पे हम हाथ उठा के धन्यवाद करेंगे. धन्यवाद 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். धन्यवाद धन्यवाद. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நம்மை 7 மாதங்கள் பராமரித்து நடத்தியிருக்கிறார். प्रभु हमें लगातार 7 महीने सुरक्षित के साथ रक्षा किया. இந்த நாட்கள்ல इन दिनों में தேவன் உயர்ந்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. परमेश्वर ऊंचा है करके हमको दिखाता है. அல்லேலூயா. हालेलुया. இந்த நாள் இந்த கர்த்தர் உம்மோடு பேசுகிறார். इन दिनों में प्रभु तुमसे बातें करता है. தேசங்கள் தாழ்த்தப்பட்டு கிடக்கிறது, கர்த்தரோ உயர்ந்திருக்கிறார். देशों नीचे किए हुए परंतु परमेश्वर ऊंचा है. இந்த நாட்களிலே इन दिनों में நீங்கள் தேவனை அண்டிக் கொள்ளக்கூடிய காலம். तुम सभी परमेश्वर के समीप आने की काल है. அல்லேலூயா. हालेलुया. இங்கே வாசிக்கப்படுகிறது. हम पढ़ सकता है. அல்லேலூயா. हालेलुया. ஏசாயா 2:11 வாசிக்கிறோம். यशाया दूसरा अध्याय 11 वचन. ஏசாயா 2:17 வாசிக்கிறோம். और 17
वचन में भी पढ़ते ஒரே हैं। வசனம், நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவேளை அந்நாளில் உயர்ந்திருப்பார். क्योंकि आदमियों की गवर्न भरी आंखें नीचे की जाएंगी और मनुष्यों का गवर्न दूर किए जाएगा और उस दिन केवल यहोवा ही ऊंचे पर கர்த்தர் இந்த காலங்களிலே உயர்ந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. इस समय पर केवल यहोवा ऊंचे पर है, हम देखता है। இந்த உலகம் முழுவதும் தாழ்த்தப்பட்டு கிடக்கிற வேளையில ये सारी दुनिया नीचे किए हुए समय நானே मैं हूँ। அல்லேலூயா. हालेलुया। நாம் இதை கவனிக்க வேண்டும். सुनिए, அவர் ஒருவரே உயர்ந்திருக்கிறார். केवल यहोवा ही ऊंचे पर विराजमान। நானாகவே இருந்து கொண்டிருக்கிறேன். मैं हूँ। நீ உன்னை ஏன் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? अगर तू क्यों तुझको कहता है मैं हूँ। அல்லேலூயா. हालेलुया। அந்த ஆண்டவர் சொல்லு, அவர் உயர்ந்திருக்கிறார். वो ऊंचे पर विराजमान है। எப்படிப்பட்ட காலங்களிலே? किसी प्रकार के समय में நாம் சங்கீதம் 73:28 சொன்னது போல वो वचन संहिता 73:28 वचन के अनुसार எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். परंतु परमेश्वर के समीप रहना यही मेरे लिए भला है। எனக்கோ मेरे लिए தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். परमेश्वर के समीप रहना भला है। நான் உமது கிரியை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். मैंने प्रभु यहोवा को अपना शरण स्थान माना है, जिससे मैं तेरे सब कामों को वर्णन करूं। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। இந்த நாளிலே நீங்கள் தேவனை அண்டிக் கொள்கிற ஜனமாக இருக்கும். इन दिनों में तुम सभी वैसे परमेश्वर के समीप आने वाले जन, தேவனை அண்டிக் கொள்கிற ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். अगर जो कोई परमेश्वर के समीप रहता है वो धन्य है। நீ அவரை அண்டிக் கொள். तो परमेश्वर के समीप आ। ஆங்கில வேதாகமத்தில் இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? अंग्रेज बाइबल में இந்த कैसे அண்டிக் கொண்ட நாள் அவரிடத்துல நீ நெருங்கிக் கொள். वो समीप मतलब हम परमेश्वर से और उनके निकट आना है। நாம் எடுத்து வாசிக்கலாம். Psalm 73:28. अंग्रेज 73:28 हिंदी में पढ़ो उस वचन. परंतु परमेश्वर के समीप रहना हाँ, यही मेरे लिए भला है। भला है. मैंने प्रभु यहोवा को अपना शरण स्थान माना है, हाँ, जिससे मैं तेरे सब कामों का वर्णन करूं। But it is good for me to draw near to God. near to God. Hallelujah. Hallelujah. இந்த நாட்கள் அவரிடத்துல அண்டிக் கொள்வது, हम इन दिनों में परमेश्वर के समीप आना है। அவரிடத்துல அண்டிக் கொள்வது. परमेश्वर के समीप आना है। Hallelujah. Hallelujah. இந்த நாட்களை அவரிடத்துல அண்டிக் கொள்வோம். इन दिनों में हम परमेश्वर के समीप रहेंगे। அதுதான் நமக்கு இந்த காலத்திலே தேவன் கொடுக்கக்கூடிய பாடம். यही इन दिनों में प्रभु हमारे लिए देने वाला पाठ। அவரிடத்திலே நாம் அண்டிக் கொள்ளக்கூடிய காலம் இது. हम उसके समीप रखने का அதுதான் நமக்கு समय, நலமாக இருக்கிறது. वही हमारे लिए भला है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। கர்த்தரின் பக்கம் இராவிட்டால், கர்த்தரின் பக்கம் இராவிட்டால் என்று 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு சங்கீதம் 124. वचन संहिता 124वां अध्याय से कहता है, यदि हमारी ओर यहोवा न होता तो, यदि हमारी ओर यहोवा न होता तो, கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், यदि हमारी ओर यहोवा न होता, यदि यहोवा उस समय हमारी ओर न होता, கர்த்தர் நமது பக்கம் இருக்க வேண்டும். यहोवा हमारे ओर रहना है। அல்லேலூயா. हालेलुया। நீ அவர் பக்கத்திலே போ. अगर तू यहोवा के ओर जा, அதுதான் நலம். वही भला। கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்க வேண்டும். यहोवा तेरे ओर रहना है। நீ அவர் பக்கத்தில் போ. अगर तू उनके ओर जा, அல்லேலூயா. हालेलुया, நீ அவர் பக்கத்தில் போக வேண்டும். तू उनके ओर जाना है। அவை அவரை அண்டிக் கொள்வதுதான் நலம். इसलिए जो कोई यहोवा के समीप रहता है वो ही भला
बोला है। இது 124:8ல வாசிக்கிறோம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. भजन संहिता 124:8, यहोवा जो आकाश और पृथ्वी का करता है, हमारी सहायता उसी के नाम से होती है। நம்முடைய சகாயம் வானத்தையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் தான் உள்ளது. और हमारे सहायता जो आकाश और पृथ्वी का करता है, ஆகவே उनके नाम அவரை से நாம் होता है। அண்டிக் கொள்ளுவோம், इसलिए हम उनके समीप रखेंगे, நெருங்கிக் கொள்ளுவோம். हम उनके समीप आएंगे। அண்டிக் கொண்ட காலம், अगर जो निकट आए हुए அண்டிக் समय, கொள்ளுகிறபடி காலம். निकट आने वाले समय है। அல்லேலூயா. हालेलुया। இளைய குமாரன் அண்டிக் கொண்டான், छोटा पुत्र ऐसे उनको निकट आया है, நெருங்கக்கூடிய காலம். वो समीप आने वाले समय। அல்லேலூயா. हालेलुया। அவரை அண்டிக் கொள். तो यहोवा के समीप हाँ, தேவனை வருத்தப்படுத்தின காலங்கள் போதும். अगर कितने प्रभु का हाथ दुख दिया है, बस खत्म करो। வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशाया 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 11வது வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க போறோம். 11 वचन से लेकर 17 वचन तक हम पढ़। நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், இந்திலே வாசிப்போம். நரரின் மெட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், आत्मियों की घमंड भरी आंखें नीचे की மனுஷன் जाएंगी, வீராப்புகள் தனியும் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். मनुष्य का घमंड दूर किया जाएगा और उस दिन केवल यहोवा ही ऊंचे पर विराजमान रहेगा। நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், आत्मियों की घमंड भरी आंखें மனுஷன் नीचे की जाएंगी, வீராப்புகள் தனிந்து போகும், मनुष्य का घमंड दूर किया जाएगा, கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். केवल यहोवा ही ऊंचे पर विराजमान அதே रहेगा। வசனம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, अगर यही वचन 17 में, அப்பொழுது நரரின் மெட்டிமையாய் தாழ்ந்து மனுஷரின் வீராப்புகள் தனியும் கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். मनुष्य का गम मिटाया जाएगा और मनुष्य का घमंड नीचा किया जाएगा और उस दिन केवल यहोवा 12வது வசனம், ऊंचे पर विराजमान 12வது வசனம், 12 वचन, எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனையின் கர்த்தர் நாளானது பெருமையும் மேட்டிமையான வைகளை எல்லார் மேலும் உயர்ந்தவை எல்லார் மேலும், यहोवा, क्योंकि सेनाओं की यहोवा का दिन सब कमंडियों और ऊंची गर्दन वालों पर और उन्नति से फूलने वालों पर आएगा। இன்னொரு வாசிக்கிறேன். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனையின் கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையானவை எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும், क्योंकि सेनाओं की यहोवा का दिन सब कमंडियों और ऊंची गर्दन वालों पर और उन्नति से फूलने वाले पर आएगा और वे झुकाए जाएंगे। இந்த நாட்களுக்கு உலகம் அடைபட்டுக் கொண்டிருக்கிற நாட்களுக்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில். अगर जो दुनिया बंद किए हुए इस दिन के लिए शास्त्र में एक नाम रखा இந்த गया है। லாக்டவுன் காலங்களுக்கு வேதம் ஒரு பெயர் வைத்திருக்கிறது. ये लॉकडाउन के समय के लिए शास्त्र एक नाम रखा है, சேனைகளின் கர்த்தரின் நாட்கள். सेनाओं की यहोवा का दिन। இது சேனைகளின் கர்த்தருடைய நாட்கள். ये सेनाओं की यहोवा का दिन है। உலகத்துல दुनिया में நான் தான் முதலாவது தேசம், मैं हूँ पहले, सबसे पहले देश है। அமெரிக்கா பெரிய அண்ணன், நான் தான் சொன்னேன். अमेरिका कहता है मैं ही बड़ा भाई, बड़ा भाई मैं हूँ बड़ा भाई, तुम लोग मेरा नीचे रहना है, छोटा भाई. तुम सभी छोटा है, मेरे नीचे रहना सारे கீழே देश। இருக்கணும், நீங்கெல்லாம் சின்னவன். और जो जो देश है सभी मेरे नीचे रहना, तुम छोटा है। சைனா சொல்றான், और चिन्ह देश का நான் தான் பெரிய அண்ணன், मैं हूँ बड़ा भाई, நீ கீழே இருக்கணும், तुम सभी मेरे नीचे रहना, எனக்கு கீழே இருக்கணும். तुम सभी मेरे नीचे रहना। ரஷ்யா சொன்னா, और रशिया कहता था தேசங்கள் ऐसे देश हो, நான் என்று உயர்த்தின காலத்துல मैं हूँ ऐसे ऊंचे किए हुए समय இந்த में। நாட்களை எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு, पर इन दिनों में सभी नीचे किए உலகங்கள் जाएंगे, தாழ்த்தப்படும் பொருட்டு. दुनिया नीचे किए जाने के लिए। அதான் சொல்றது, யாரு அங்க நரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நரர்னா யாரு? आत्मीय, ஆமா, மனிதன், மனிதன், மனுஷர், பன்மையாக சிங்குலர் ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கு. आत्मीय मनुष्य। அதாவது இதெல்லாம் மேட்டிமையான கண்களோடு கூட அவர் வீராப்போடு கூட இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு தனிய பண்ணுகிறார். जो जो घमंड भरी हुई आंखों पर और जो जो वीरता से रहता था सभी नीचे किए தன்னை जाते। உயர்த்தின தேசங்கள் எல்லாம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டு जो जो देशों अपने को
இதுதான் சேனைகளின் கர்த்தரின் நாட்கள். इसलिए इसी समय का वैसे नाम है सेनाओं का यहोवा का दिन है. இது லாக்டவுன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். अगर सभी लोग कहता है ये लॉकडाउन है, இது लॉकडाउन எதற்காக? சேனைகளின் கர்த்தருடைய நாட்கள். ये सेनाओं की यहोवा के दिन, அவர் உயர்ந்திருக்கிற நாட்கள். वो ऊंचे पर विराजमान करता है. எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு, वहाँ की सारी बातों वो नीचे होने के लिए, எல்லாம் வேதம் சொல்றது எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு. सभी झुकाए जाने के लिए. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த நாட்கள்ல யாருடைய சப்போர்ட்டும் யாருக்கும் பண்ண முடியாது. अगर इन दिनों में कोई भी किसी को मदद नहीं कर सकता. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். नीति वचन 16:5. நீதிமொழிகள் புத்தகம் नीति वचन 16:5 சொல்கிறது, 16:5. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். सब मन के घमंडियों से यहोवा घृणा करता है. मैं दृढ़ता से कहता हूँ ऐसे लोग निर्दोष न ठहरेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. மனமேட்டிமையோடு கூட இருந்த உடனே கர்த்தருக்கு அருவருப்பு. जो जो मन की घमंडियों से रहता था वो यहोवा का घृणा. அது தனி மனிதனாக இருக்கலாம், தேசமாக இருக்கலாம். यदि वो अकेलेपन व्यक्ति होगा और देश भी होगा, ஆனால் தேவனுக்கு அருவருப்பானவர்கள் परंतु वो लोग परमेश्वर की दृष्टि पर घृणा. கையோடு கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்ப முடியாது. अगर मैं दृढ़ता से करता हूँ ऐसे लोग निर्दोष न ठहरेंगे. ஹல்லேலூயா. இந்தியில சரியா கிடையாது, கையோடு கை கோர்த்தால். ஆங்கிலத்துல everyone who is brought in heart is an abomination to the Lord through the joint forces none will go unpunished. Hallelujah. Hallelujah. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. Through the joint forces none will go unpunished. ऐसे कई आंतों से मिलाने में भी अதாவது निर्दोष न ठहरेंगे. through the joint forces, அதாவது சேர்ந்து, அதாவது தேசங்கள் கையோடு கை சேர்ந்து கொண்டாங்க. देशों एक दूसरे से हाथ मिलाकर. வெளிப்படுத்தின விசேஷத்துல 10 கொம்புகள் சொல்லப்பட்டிருக்கு. प्रकाश वाक्य में 10 सिंह के बारे में लिखा है. அது ஐரோப்பிய யூனியனை குறிக்கிறது. वो यूरोपीय यूनियन के बारे में. யூரோப் நாடுகள் ஒன்று சேர்ந்து கைகோர்த்தது. यूरोप देशों एक दूसरे से हाथ मिला है. அந்த நாட்கள எல்லாம் சேர்ந்து யூரோப் கைகோர்த்தாங்க. उन दिनों में वो यूरोप देश सारे देशों एक दूसरे से हाथ मिला है. அவங்க ஒரே நாணயத்தை வெளியிட்டாங்க. फिर वो लोग सभी के लिए केवल एक सिक्का को प्रकट किया. யூரோ என்று. यूरो नाम இந்த करके நாட்கள் அதுல இத்தாலி இடம் பிடிச்சது. उस पर इटाली देश भी था. அல்லேலூயா. பிரான்ஸ் இடம் பிடிச்சது. फ्रांस था. இந்த நாட்கள்ல इन दिनों में அல்லேலூயா हालेलुया. இத்தாலி தேசத்தினுடைய அதிபதி எங்களுக்கு உதவி செய்து அழுதார்கள். अभी देखेगा तो इटाली देश के अधिपति हमें कोई सहायता करके அந்த रोया था. யூனியனுடைய ஒரு சரத்து சொல்லுது, अगर वो यूनियन के एक बात कहता है, அல்லேலூயா, அதனுடைய பைலாஸ்ல எழுதிருக்காங்கன்னா, वो यूनियन के ऐसे एक पहला लिखा है, ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். एक दूसरे को सहायता करना. பிரச்சனையான காலங்கள்ல நாம் உதவி செய்யணும். जब समस्या आएंगे तभी हम एक இப்படிப்பட்ட दूसरे को காலங்கள்ல सहायता நம்ம உதவி करें. செய்யணும் அப்படின்னு கைகோர்த்தாங்க. वैसे वो देश में क्या किया, इसी प्रकार के समय पर एक दूसरे को मदद करना करके एक दूसरे हाथ मिलाया. ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய முடியாத காலங்களாக கிட்டது. लेकिन अभी देखिएगा तो एक दूसरे को सहायता नहीं कर. அழுது கேட்டார் அதிபதி. वो अधिपति रो रो कर मांग रहा था. உதவி செய்ய முடியாத காலம். सहायता नहीं कर सकता. ஒரு தேசத்துக்கு முடியல. एक देश दूसरे देश को भी सहायता नहीं தன்னுடைய कर सकता. தேசங்களை நிற்க முடியாத தள்ளாடி கொண்டிருக்கிறது. क्योंकि अपने देश को खड़ा करना तो कठिन बात है. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காலங்களில इसी प्रकार के समय में கையோடு கை கோர்த்தாலும் அவன் இந்த தண்டனைக்கு தப்பான். हाथों से हाथ मिलाने में भी उस पर निर्दोष न रहूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. சில பெரிய அண்ணன்மார்கள் எல்லாரும் சேர்த்து கொண்டாங்க. कई ऐसे बड़े बड़े भाई लोग सभी से हाथ பெரிய मिलाए. தேசங்கள் தன்னுடைய அண்டை நாடுகளை சேர்த்து கொண்டாங்க. ऐसे बड़े बड़े देश लोग अपने अगल बगल के देशों से हाथ मिलाए. கைகோர்த்த தேசங்கள் இப்ப எப்படி கிடக்கிறது? अगर हाथों से हाथ मिलाए तो वो देश हाथ का कैसे पड़ा? இந்தியா கூட हमारे इस भारत भी ஜனவரி மாதத்துல இல்ல பிப்ரவரி மாதத்துல
மாதத்துல இன்னைக்கு ஜனவரி பிப்ரவரியில சைனா தேசத்து அதிபதி வந்தார். जनवरी फरवरी में वो चीन देश का अधिपति आया था. हालेलुया हालेलुया. அப்புறம் பிப்ரவரியில நினைக்கிறேன் யாருக்கு மார்ச்ல நம்ம அமெரிக்காவின் அதிபதி வந்தார். फिर उसके बाद मार्च में अमेरिका देश का अधिपति आया था. கையோடு கை அதாவது கை கோர்த்தாலும் கையோடு கை கோர்த்தாலும் हाथों से हाथ मिलाने में भी அவன் தண்டனைக்கு தப்ப முடியாது. वो निर्दोष न टकरेंगे. அதாவது வேதம் சொல்லுது though they join forces none will go unpunished. தண்டனைக்கு தப்ப முடியாது. वो निर्दोष न टकरेंगे. அதாவது தண்டனைக்கு தண்டனை वो दंड से न बचाएगा. அவன் சேர்ந்து கை கோர்த்தாலும் கூட यदि वो हाथों से हाथ मिलाने में भी நெட்டிமையானவர்கள், वो घमंडित लोग हैं. வீராப்பு பேசினவர்கள், घमंड से बातें किए थे. துன்மார்க்கமாக நடந்து கொண்டிருந்த தேசங்கள், दुष्ट के देश, துன்மார்க்கமான சட்டங்களை ஏற்படுத்தினவர்கள், दुष्ट प्रकार के कानून बनाए हुए தேவனுக்கு देश, விரோதமான சட்டங்களை கைவேற்றி எடுத்தவர்கள், परमेश्वर के विरोध से कानून बनाए हुए देश. அதே போல அநேக சில துன்மார்க்கர்களோடு கூட அநேகர் ஐக்கியப்பட்டார்கள். वैसे कई लोग दुष्ट लोगों के साथ संगति बनाया, जोड़ा किया. அதெல்லாம் அந்த நாட்களே தணிந்து போகும் காலம் இது. वो सभी इन दिनों में नीचे हो जाएगा. தேவன் மாத்திரம் தான் உயர்ந்திருப்பார். केवल परमेश्वर ही विराजमान करेगा उनसे. சில பேர் அவர்களோடு கூட கை கோர்ப்பாங்க, துன்மார்க்கர்களோட கை கோர்த்திருப்பாங்க. कई लोग दुष्ट लोगों के साथ हाथ मिलाएंगे. ஹல்லேலூயா. हालेलुया. அநேக ஊழியக்காரர்களும் திருச்சபையும் கூட சில அரசியல்வாதிகளை கை கோர்த்தாங்க. और कई सेवक लोग और कई मंडलियां राजनीति के साथ हाथ मिलाता है. யாரோட யாரு கை கோர்த்தாலும் இந்த தேவன் அனுமதித்தது காரியங்கள் இது தாழ்த்தப்பட்டு और போகிறார். कोई भी जिस पर हाथ मिलाने में जो प्रभु अनुमति दिया, इन काल में सभी இந்த जाएंगे. காலங்களிலே கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். उन दिनों में केवल ये होगा कि ऊंचे வேதம் पर என்ன विराजमान சொல்கிறது? करेगा. வேதம் என்ன சொல்கிறது? शास्त्र क्या कहता है? ஏசாயா 2:11 சொல்கிறார், यशायाह 2:11 கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். केवल यहोवा ही ऊंचे पर विराजमान रखेगा. அவர் ஒருவர் தான் உயர்ந்திருக்கிற நாட்கள் இது. केवल वो ही ऊंचे पर विराजमान करने वाला दिन है. ஆகவே எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு, इसलिए सभी झुकाए जाएंगे. எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு सभी झुकाने के निमित्त சேனையை கர்த்தர் நாளானது सेनाओं की यहोवा के दिन பெருமையும் மேட்டிமையான எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும் सब घमंडियों और ऊंची गर्दन वालों पर और ஏசாயா 2:12 வாசிக்கிறோம். ஏசாயா 2:12. यशायाह 2:12. அப்ப எல்லாவற்றையும் பெருமையான எல்லாவற்றின் மேலும் உயர்ந்த எல்லாவற்றின் மேலும் सब घमंडियों और ऊंची गर्दन वाले पर அடுத்தது 13 லீபனோன்ல உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதருக்களின் மேலும் और लबनोन के सब देवदार पर जो ऊंचे और बड़े हैं உயர்ந்தது ऊंचे பாசானுள்ள எல்லா கர்வாலி மரங்கள் மேலும் पाषाण के सब 5 वृक्ष எல்லாம் உயர்ந்து காணப்பட்டதெல்லாம் ये जो जो ऊंचे पड़ा था वो सभी உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் और सब ऊंचे पहाड़ों உயரமான எல்லா மலைகளின் மேலும் और सब ऊंची पहाड़ियों அல்லேலூயா हालेलुया உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் सब ऊंचे कुमटों அரணான எல்லா மதிலின் மேலும் और सब दृढ़ सकर्तनों पर தர்சூசின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் तरसीस के सब जहाजों எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். सब सुंदर चित्रकारी पर वो दिन आता है. அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் நீராப்பு தனியும் கர்த்தர் ஒருவரை அந்நாளில் உயர்ந்திருப்பார். मनुष्य का गर्व मिटाया जाएगा और मनुष्य का घमंड नीचा किया जाएगा और उसकी केवल यहोवा ऊंचे पर विराजमान. நரர் என்றால் மனிதன் என்று சொல்லப்பட்டது. आमीन. मनुष्य மனிதன் ஆத்மி मनुष्य भी இல்ல முதல்ல மனிதன் இருக்கு, இரண்டாவது தான் மனுஷன். முதல்ல மனிதன். நரர் என்றால் மனிதன். தமிழ்ல நரன் சொல்லிட்டு அது பேர் மனிதன். हालेलुया அல்லேலூயா. हालेलुया. கவனிக்க வேண்டும். அப்ப அதெல்லாம் தாழ்ந்து வீராப்பு தனிய போது இது கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். जब सभी नीचे किया जाएगा तभी केवल यहोवा उन्नति में विराजमान करेगा. இந்த உலகத்தினுடைய புகழ்ச்சி புகழ் பெற்றதை கொண்டு ஒரு நாடுகள் கொண்டு கைகோர்த்தது. क्योंकि इस दुनिया में जो जो नामचित बनाया वो सारे देशों एक दूसरे देश से हाथों से हाथ मिलाया. ஒவ்வொரு நாட்டில என்ன விளைச்சலோ और जो जो देश में क्या क्या खेती हुआ है, என்னெல்லாம் உபஜ்வாக उपज हुआ है, என்னென்னலாம் விளைச்சலோ क्या क्या उपज हुआ
हुआ है என்னென்னதெல்லாம் அந்த தேசங்களை உயர்ந்திருக்கிறதோ और जो जो उस देश में उन्नति पड़ा है அதோட சேர்ந்து கைகோர்த்தது. वो सभी एक दूसरे से हाथ मिलाया அல்லேலூயா. हालेलुया அதாவது ராணுவத்துல படைத்தளங்கள்ல உயர்ந்ததாக இருந்தது. के ऐसे सैनिकों में नामचीन बनाया வெப்பன்ஸ் அதாவது பெரிய हथियार में ஆமா ஒரு உயர்ந்ததாக இருந்தது. ऐसे कई देश हथियार बनाने में वो नामचीन है இவங்க ஒருவருக்கொருவர் சேர்ந்து அதை ஒப்பந்தம் பண்ணுவாங்க. वैसे एक दूसरे से वाचा बांधेंगे அல்லேலூயா. हालेलुया தேசத்தின் தலைவர்கள் ஒப்பந்தம் பண்ணுவாங்க. देशों के सरदार लोग वैसे अग्रीमेंट करेंगे இந்த காலம் அதெல்லாம் தணிந்து போகிறது. ये समय वैसे करने वाला सब कामों नीचे ஒரு हो जाता புதிய है உலகத்தை இப்ப தர விரும்புகிறார். परमेश्वर एक नए दुनिया को देने चाहता है உலகளவில் ஒரு பெரிய ஒரு மாற்றம், புதிய உலகளாவிய மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். सारी दुनिया भर के एक बदलाव को ले आने के लिए அநேக சட்டங்கள் மாற்றப்பட வேண்டியிருக்கிறது. कई कानून बदलना है சபையின் காரியங்களும் கூட, ஊழியத்தின் காரியங்களும் கூட, और मंडली और सेवकाई के कई कामों அநேக காரியங்கள் சட்ட திட்டங்கள்லாம் வேதத்தின் பிரகாரமாக தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக கொண்டு வர போகிறார். कई कामों पर कानून ये शास्त्र के अनुसार प्रभु का बनाया ஆகவே உயர்த்தப்பட்ட இதெல்லாம் கையோடு கை கோர்த்த எல்லா உறவுகளும் தணிக்கப்பட போகிறது. इसलिए जो हाथों से हाथ मिलाया वो सारे रिश्तेदार नीचे किया जाएगा ஆகவே அது தப்ப முடியாது. कोई भी नहीं बचा सकता है தப்பலாம் என்று சொல்லி கை கோர்த்தவர்களாம் நீ நாக்கு தப்ப முடியாது. बचाने के लिए हाथों से हाथ मिलाया परंतु कोई नहीं கர்த்தரை बचाएगा சார்ந்திருக்கக்கூடிய ஊழியக்காரன், கர்த்தரை சார்ந்திருக்கக்கூடிய சபை தப்புவிக்கப்படுகிறது. और जो कोई यहोवा के समीप रहता है वो सेवक और वो मंडली बच जाएगा ஹalleluya. हालेलुया ஆகவே தான் சொல்கிறேன், இந்த நாட்களை கர்த்தரை அண்டிக் கொள்ளக்கூடிய காலம். इसलिए इन दिन हम यहोवा के समीप रहना அதுதான் நமக்கு நலமாக இருக்கிறது. यही हमारा भला है அதுதான் நமக்கு நலம். वो यही हमारा भला है இது சேனை கர்த்தருடைய நாட்கள். இது ये सेनाओं की यहोवा के दिन है கர்த்தர் மாத்திரம் ஒருவரே உயர்ந்திருக்கிற நாட்கள். இது केवल यहोवा ही ऊंचे पर வேதம் विराजमान அப்படித்தான் சொல்கிறது. शास्त्र वैसे ही करता है அங்கே கவனிங்க, அந்த வேதம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். 16 தர்சூசின் கப்பல் எல்லாற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். दर्शिश के सब जहाजों और सब सुंदर चित्रहारी पर वह दिन आता है அது சித்திர வினோதம்னா அன்றைக்கு சாலமோன் வந்து கலை உணர்வோட அவன் எல்லாத்தையும் எங்க தர்சூஸ்ல இருந்து கப்பல்ல இருந்து கொண்டு வந்தான். அதுனா வேதம் சொல்கிறது. அங்கே சாலமோனை குறித்து பார்க்கும்போது सालोमन के बारे में शास्त्र कहता है எங்க வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 10:22 வாசிக்கிறோம். पहला राजा 10 1 ராஜாக்கள் पहला राजा वो 10वां अध्याय 5 22வது வசனத்தை வாசிக்கலாம். क्योंकि समुद्र पर ईरान के जहाजों के साथ राजा भी तर्शीशों के जहाज रखता था और 3 वर्ष पर तर्शीश के जहाज सोना, चांदी, हाथीदांत, बंदर और मयूर ले आते थे. பொன்னு, வெள்ளி, யானை தந்தம், குரங்குகள், மயில்கள் கொண்டு வரும். सोना, चांदी, हाथी का दांत, बंदर और मयूर ले आते थे. அதாவது அதான் சொல்றாரு 16வது வசனத்துல ஏசாயா 2:16 சொல்கிறார். ஏசாயா दूसरा 16 में ये कहता है எல்லா சித்திர வினோதங்கள் அதெல்லாம் எதுக்கு? யானை தந்தம் எதுக்கு? ये हाथी का दांत क्या के लिए? ஹalleluya. பொன்னு வெள்ளி எதுக்கு? और सोना और चांदी क्या के लिए? அது- किस काम के लिए? அது மயில், குரங்கு இதெல்லாம் எதுக்கு? और ये बंदर, ये मयूर, ये सब क्या के लिए? சித்திர வினோதங்கள். चित्रकारी, सुंदर चित्रकारी बनाई. உலகத்துல பிரமாண்டமானதுகளுக்காக. इस दुनिया में ऐसे नामचीन वस्तु बनवाने की இது கவனிங்க. இதெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா ஒன்னும் இந்த காலங்கள் ஒன்னும் செய்ய முடியாது. लेकिन ये सभी के ऊपर वो दिन आएगा. உலகத்துல இருந்து ஒவ்வொரு உயரமான விலை உயர்ந்த பொருட்களை ஒவ்வொரு தேசங்களுக்கு கொண்டு சென்றது வணிகங்கள், வேர்ட்ரேட் சென்டர்கள் எல்லாம் தணிந்து போகக்கூடிய காலம். ऐसे सारे वर्ल्ड ट्रेड सेंटर भी इन दिनों में பிசினஸ், हो जाएगा. உயர்ந்திருந்த பிசினஸ் எல்லாம் தணிக்கப்படுகிறது. जो जो ऊंचे पड़ा सारी व्यापार धंधा इन दिनों में नीचे हो जाता है. எல்லாம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு கீழே தணிந்து போகக்கூடிய காலம். सारे वर्ल्ड ट्रेड सेंटर आजकल नीचे हो जाता है. உலகத்தினுடைய எல்லா விதமான பிசினஸ் தொழில் எல்லாம்
கீழே தணிந்து போகக்கூடிய காலம். और इस दुनिया के सारी प्रकार के व्यापार धंधा नीचे किए जाएगा. அப்படி கர்த்தர் ஒருவரே தான் உயர்ந்திருக்கிறார். केवल यहोवा ही ऊंचे पर विराजमान करेगा. யாந்த தேசம் யாருக்கும் எந்த நபரும் யாருக்கும் உதவி செய்து தேவனை விட்டுட்டு தூக்கி விடக்கூடிய காலம் அல்ல. अगर किसी भी मनुष्य किसी भी आदमी दूसरे को परमेश्वर की छोड़कर ऊंचा उठा के नहीं खड़ा कर இது அப்படிப்பட்ட காலம் அல்ல. इसी प्रकार का समय नहीं है. ஹல்லேலூயா. हालेलुया. தேவனை விட்டுட்டு தன்னை உயர்த்தி கொண்டு இருந்த தேசங்கள் எல்லாம் अगर जो परमेश्वर को छोड़ के अपने को ऊंचे किए थे वो सारे देशों கர்த்தரை விட்டுட்டு அவர் உயர்த்தினவர்கள் எல்லாம் और जो परमेश्वर को छोड़कर अपने आप को ऊंचे किए तो सारी आत्मियों और मनुष्यों தணிந்து போகக்கூடிய காலம் இது. नीचे किए जाएंगे. தணிந்து போகக்கூடிய காலம் இது. वो सभी झुकाए जाएंगे. அதைத்தான் இந்த சங்கீதம் 73:27 அதை சொல்லித்தான் ஆசாப் சொல்கிறார். इसलिए भजन संहिता 73वां अध्याय में 27 में ये बात को இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கீகரிப்பு. जो तुझसे दूर रहते हैं वे नष्ट होंगे, जो कोई तेरे विरुद्ध व्यभिचार करता है उसका तू विनाश करता है. உம்மை விட்டு தூரம் போனவர்கள் जो तुझसे दूर रहते हैं நாசமடைவார்கள், नष्ट होंगे, உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கீகரிப்பு. जो कोई तेरे विरुद्ध व्यभिचार करता है वो विनाश करता है. எனக்கோ தேவனை எண்ணிக் கொண்டிருப்பதே நலம், परंतु परमेश्वर की समीप रहना मेरे लिए भला நான் है. உமது கிரியையெல்லோ சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். जिससे मेरे सब कामों को वर्णन करने के लिए प्रभु यहोवा अपना शरण नाम. இந்த நாட்களில் நாம் அவரை அண்டிக் கொள்ளக்கூடிய காலம். इन दिनों में हम यहोवा के समीप आना समय है. கடந்த நாட்களில் நம்முடைய தவறான அறிக்கை செய்து நாம் வருத்தப்படுத்தி இருக்கிறோம் தேவனை. बीते हुए दिनों में हम भी गलत रीति से कबूल करके प्रभु को हम दुख दिया है. நாம் கூட அப்படிப்பட்டவர்களோட தான் தேவன் இருக்கிறார். हम भी वैसे मुंह से कहता था उसी प्रकार के लोगों के साथ परमेश्वर रहता அவன் है. காரியம்லாம் வாய்க்கிறது என் காரியம் வாய்க்க முடியும். वो जो करता है वो सफल होता, परंतु मैं परमेश्वर के जन मेरे काम सफल नहीं हो रहा है. அவனுக்கு தான் எல்லாமே கொடுக்கிறார் ஆண்டவர். परंतु वो दुष्ट है, वो जो करता सभी प्रभु देता है उसको. அவன் நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன், मैं कितना प्रार्थना எவ்வளவோ करता हूं, அழுதுட்டேன், कितना मैं रो रो எவ்வளவோ கேட்டுட்டேன், कितना मैं मांग என்ன रहा விட हूं, அவன் தான் உயர்ந்திருக்கிறான். परंतु अभी देखिएगा तो मुझसे हो ही அப்படி सकता கடந்த है. நாட்கள்ல பேசியிருந்தால் அந்த அறிக்கை தவறான அறிக்கை. यदि तुम सभी बीते हुए दिनों में वैसे कबूल करेगा तो वो அதை गलत விட்டுட்டு है. நீ தேவனை அண்டிக் கொள்ளக்கூடிய காலம். वो कबूल को छोड़कर तू अभी प्रभु के அதான் समीप रहना. சங்கீதம் 73:1 வாசிங்க. इसलिए भजन संहिता 73 पहला சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். सचमुच इस्राएल के लिए अर्थात शुद्ध मन वालों के लिए परमेश्वर भला है. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. मेरे डग तो उगड़ना चाहते थे, मेरे डग फिसलने ही पड़ते. சற்றே தப்பிற்று. துன்மார்க்கின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். क्योंकि जब मैं दुष्टों का कुशल देखता था तब उन घमंडियों के विषय ढाक करता था. துன்மார்க்கின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பார்த்து நான் பொறாமை கொண்டேன். मैं दुष्टों को कुशल देखकर उन घमंडियों के विषय में मैं तो ढाक இது किया करता. எல்லாருக்கும் வந்திருக்கு. ये बात सभी के जीवन में आया है. சபை ஜனங்களுக்கு வந்திருக்கிறது. मंडली के लोगों को आया था. துன்மார்க்க வாழ்வையை நான் பார்க்கும்போது வீம்புக்காரே அவன் கண்மேல அவன் நல்லா இருக்கிறானே. ये क्या है, दुष्टों अपने कुशल से मैं देखते हुए हो तो कितना ஆனா இந்த காலம் अच्छा रहता. அதுக்கு பதில் சொல்லுங்க. परंतु ये समय जवाब देगा उसको. 4வது வசனம், चौथा, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை, அவர்களுடைய பெலன் உறுதியாக இருக்கிறது. क्योंकि उनकी मृत्यु में वेदनाएं नहीं होती परंतु उनका बल अटूट रहता है. நரகப்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷரடையும் உபாதியை அடையார்கள். उनको दूसरे मनुष्य के समान कष्ट नहीं होता और अन्य मनुष्य के समान उन पर विपत्ति नहीं पड़ती. அவனுக்கு கஷ்டம் இல்லை, எந்த இதுவும் ஒன்றும் குறையும் இல்லை. उनको कुछ विपत्ति नहीं है, कष्ट नहीं है. ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவளை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும்.
इस कारण अहंकार उनके गले का हार बना है, उनका ओढ़ना उपद्रव है। அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதில் அதிகமாய் நடந்தேறுகிறது. उनकी आंखें चर्बी से झलकती है, उनके मन की भावनाएं उमड़ती है। கண்ணு சில பேர் கண்ணுல கொழுப்பினால் நிறைஞ்சிடும். कई लोग के आंखें ऐसे चर्बी से பார்வை और उनकी கொழுப்பினால் நிறைந்த பார்வை. चर्बी से भरा हुआ दृष्टि। ஏன்னா இருதயம் விரும்புவதெல்லாம் அதிகமாக நடந்துட்டு उनकी जो उनकी मन की भावना है, उनके द्वारा वो उमड़ता है। அவர்கள் சீர்கெட்டு போய் அறந்தையாய் கொடுமையாய் பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். वे टट्टा मारते हैं और दुष्टता से अंधेरे की बात बोलते हैं, वे डिंग मारते हैं। தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. वे मानो स्वर्ग में बैठे हुए बोलते हैं और वे पृथ्वी में बोलते फिरते हैं। ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும். इसलिए उसकी प्रजा इधर लौट आएगी और उनका भरे हुए प्याले का जल मिलेगा। அவர்களுக்கு சுரந்துட்டு ஆசீர்வாதம். वैसे भरे हुए आशीष उन लोगों को उमड़ता। தேவனுக்கு எப்படி தெரியும்? फिर वो कहते हैं परमेश्वर कैसे जानता? இப்படி நாம் சொல்கிறோமா? वैसे यदि हम कबूल करते திருச்சபையே, हैं, हे मंडली, அவனுக்கு தான் எல்லாம் சுரந்துகிட்டு இருக்கு ஆசீர்வாதம். वैसे तू भी बोलते क्या उनका आशीष उमड़ रहा है? அவனுக்கு தான் விரும்புதெல்லாம் அதிகமா நடந்துட்டே இருக்கு. उनके मन की भावना उमड़ रहा है, ऐसे तू भी बोलता है क्या? நான் ஆண்டவர் கர்த்தர் 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 தேடிட்டே தான் இருக்கேன். मैं प्रभु 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 करके ढूंढ रहा हूँ। கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி நாம் தேவனை துதித்து கொண்டே தான் இருக்கேன். मैं ये प्रभु बोलते प्रभु को स्तुति धन्य करता நான் हूँ। ஆராதித்து கொண்டே தான் இருக்கிறேன். मैं तो उनको दंडवत करते रहता நான் हूँ। உபவாசித்து கொண்டே தான் இருக்கிறேன். मैं उपवास में बैठा हूँ। நான் எதெல்லாம் செஞ்சுட்டேன்? मैं क्या क्या करके दिखाया प्रभु? கர்த்தருக்கு செய்யக்கூடிய பொருத்தனை காணிகளை செஞ்சுட்டேன். अगर जो प्रभु का करने वाला मन्नत पूरा ஆனா அவனுக்கு தான் எல்லாம் விரும்புதெல்லாம் கிடைக்குது. परंतु उनकी मन की भावनाएं बढ़ जाता है। அவனுக்கு தான் எல்லாம் பரிபூரணமா சுரந்துட்டு இருக்கு. सभी उनको भरपूर से उमड़ता है। तो இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறவளை பார்த்து தான் சொல்கிறார், वैसे कहने वाले कबूल करने वाले को और प्रभु कहता है। தேவனுக்கு அது எப்படி தெரியும் என்று சொல்கிறீர்களே, अगर तुम कहते हो परमेश्वर कैसे जानता है? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்கிறார்கள். क्या परम प्रधान में कुछ ज्ञान है? वैसे कहता है। உன்னுடைய விரக்தி, உன்னுடைய மன விரக்தி வந்து அப்படி பேச வைக்குது. तेरे मन में मन विरक्ति हो गया, इसलिए तो ऐसे बातें कहता है। மனதுல ஒரு சலிப்பு உண்டாகி நீ பேசுகிறாய். तू अपने मन में उठता होकर बात करता है। அப்படி பேசுகிறவங்க எப்படிதான் சொல்றான், உங்களுக்கு எப்படி எல்லாம் தெரியும்? आपको कैसे जानता है? உன்னதமானது பற்றி, உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டா? क्या परम प्रधान से कुछ ज्ञान है? தேவனுக்கே புத்தியை கூட்டக்கூடியவர்கள். ये लोग परम प्रधान को ज्ञान देने वाले। ஆனால் இப்படிப்பட்ட காலங்களை நீ நிதானித்து பார். இந்த காலங்களில் परंतु तो इसी प्रकार के समय को जरा அப்படி ध्यान சொன்னவர்களே, करके देखो। தேவனை வருத்தப்படுத்தினவர்களே, हे परमेश्वर के दुख दिए हुए இந்த लोगों, காலங்கள் எந்த காலம் சேனைகளுடைய தேவனுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாட்களாக இருக்கிறது. एक समय कौन से समय है? ये यहोवा परमेश्वर கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருக்கிற நாட்கள். केवल यहोवा ही ऊंचे पर विराजमान ஓர் करने वाला அறிக்கை है। கடந்த நாட்களே அப்படி செய்திருந்தால் நீ தேவசத்திலே மனஸ்தாபப்பட்டு நீ அண்டிக் கொள்வாயாக. यदि तू बीते हुए दिन में इसी प्रकार के कबूल करेगा तो फिर से एक बार प्रभु के समीप आ जा। இன்னும் 12வது வசனத்துல, और 12वां वचन, இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்திகளை பெருக பண்ணுகிறார்கள். देखो ये तो दुष्ट लोग हैं, तो भी सदा आराम से रहकर धन संपत्ति पटोते रहते हैं। நான் விருதாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாத என் கைகளை கழுவினேன். निश्चय मैंने अपने हृदय को व्यर्थ शुद्ध किया और अपने हाथों को निर्दोषता में धोया है। நான் ஆண்டவரிடத்துல எவ்வளவு பரிசுத்தமா ஜீவிச்சேன், मैं प्रभु पर कितना पवित्रता நான் से எவ்வளவு जीवन உபவாசம் बिताया, ஜெபித்தேன், कितने उपवास किए थे, எத்தனை ராவுழுது ஜெபிச்சேன். मैं रात पर प्रार्थना किया था। அவரிடத்துல இருதயம் குற்றம் இல்லாதபடி சுத்தம் பண்ணி நான் கைகளை கழுவி ஜெபித்தேனே. मैंने अपने हृदय को व्यर्थ शुद्ध किया, अपने हाथों को निर्दोषता நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். मैं दिन पर मार खाता हूँ और प्रति भोर को डांटना पड़ता है। எப்போதும் நான் பாதிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு தான் இருக்கிறேன். प्रतिदिन मुझ पर
पर मार खाता है और प्रतिपोर मुझ पर ताट பதினைந்தாவது வசனம் மிக முக்கியமான வசனம். ये वचन बहुत मुख्य இவ்வளவாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். 15 यदि मैंने कहा होता मैं ऐसे ही कहूंगा तो देख मैं तेरी संतान के साथ क्रूरता का व्यवहार करता. அல்லேலூயா. हालेलुया. இவ்வளவாய் நீ பேசுவேன் என்று சொன்னால் यदि तुम इसी प्रकार कहेगा तू இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். देखो मैं तेरी संतान के साथ क्रूरता का व्यवहार கர்த்தர் இந்த நாட்டிலே அவர்களை தாழ்த்தி அவர் உயர்ந்திருக்கிறார். परमेश्वर इन दिनों में उन लोगों को नीचा करके वो अपने आप से ऊंची पड़ा. உன் வரக்கூடிய காலங்கள் மேன்மையான காலங்களுக்கு நீ துரோகம் செஞ்சு விடாத. अगर जो आने वाले श्रेष्ठ समय है वो समय को तू द्रोह ஃபியூச்சர் உன்னுடைய சந்ததிகள் பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு உயரப் போகிறது. भविष्य में तुम्हारा संतान एक बड़े आशीष से बढ़ने वाला. அப்படி பேசி நீ துரோகம் பண்ணி விடாதே. यदि इसी प्रकार बात करके तुम यहोवा को द्रोह मत करो. 16வது வசனம் இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். 16 जब मैं सोचने लगा कि इसे मैं कैसे समझूं. இந்த நாட்களில் யோசித்து பார். इन दिनों में तू सेरा நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசித்து मैं ईश्वर की पवित्र स्थान में जाकर அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசரமாயிருந்தது. उन लोगों के परिणाम को न सोचा निश्चय तो उनके फिसलने அதாவது அவர்கள் முடிவை நீ கவனித்து உணர்ற வரைக்கும் जब तक तू वो उनके अंत के समय को உன் स्मरण नहीं करता பார்வைக்கு நீ விசரமா தான் நீ பேசியிருப்ப. तब तक तेरी दृष्टि में तू इसी प्रकार की உலகத்தினுடைய करेगा. மேன்மையாக தேவனுக்கும்பாக பெருமையாக உயர்த்தி வீராப்பி பேசுறவர்கள் அந்த அவர்கள் இந்த நாட்கள்ல அவர்கள் விஷயங்களை கவனித்து உணர்ற வரைக்கும் உன் பார்வை விசலமா தான் இருக்கும். अगर जो जो इस दुनिया में घमंडित की बातें किया था उन लोगों के अंत के समय को तू स्मरण करते இதுக்கு முன்பாக நீ பார்த்த பார்வையில உனக்கு விசனம் இருந்தது. इसके पहले तू जो लोग के वो नजर किया है वो तेरे अंदर அதை விட்டுட்டு நிச்சயமாக நீ அவரை அண்டிக் கொள்ளக்கூடிய காலம். ये सारी बातें छोड़कर सचमुच तू प्रभु के समीप रखना है. நிச்சயமாகவே நீர் அவர்களை சர்க்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விலக பண்ணுகிறீர். निश्चय तू उन्हें फिसलने वाले स्थानों में रखता है और गिरा कर सत्यानाश कर देता है. இந்த நாட்கள்ல இது முடிவை கவனித்து பார். इन दिनों में वैसे अंत को और ध्यान करो. இந்த உலகத்திலே உயர்த்தினவர்கள் அக்கிரமம் செய்தவர்கள் அவருடைய முடிவை இந்த நாட்களை கவனித்து பார்த்து உணர்ந்து கொள். जो जो इस दुनिया में दुष्ट करते हुए अपने को ऊंचा किया वो लोग अंत को और तू ध्यान रखो. உன் பார்வையுடைய விசனம் இந்த நாட்களை மாறுவதாக. तेरा ये दृष्टि का क्रोध इन दिनों में बदलना है. உன்னுடைய பார்வையில் ஒரு விசனம் இருந்தது விடலாம். तेरे दृष्टि में अब तक एक क्रोध था. தேவனை குறித்த பார்வையில் உனக்கு ஒரு விசனம் இருந்தது. परमेश्वर के बारे में देखने में तेरे दृष्टि में क्रोध था. தேவனை குறித்த பார்வை உனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. परमेश्वर के बारे में तू देखने में தேவனை फर्क पड़ता. அதனால நீ தேவனை நீ அவரை நீ குற்றப்படுத்தி நீ பேசிவிட்டாய். इसलिए तू प्रभु पर दोष लगा के बातें किया. அல்லேலூயா. हालेलुया. அதாவது இன்னைக்கு பார்வை மாறுகிறது. तुम्हारा ये दृष्टि बदलना है. இந்த உலகத்தினுடைய முடிவை நீ கவனித்து பார். तो इस दुनिया के अंत को वो ध्यान करो. இந்த 19வது வசனம் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள் பயங்கரங்களாய் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். 1900 वचन आहा वे क्षण भर में कैसे उजड़ गए हैं वो मिट गए वे घबराते घबराते नष्ट हो गए. நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் தேசத்தை இகழுது. जैसे जागने हारा स्वप्न को तुच्छ जानता है वैसे ही प्रभु जब उठेगा तब उनको छाया सा चमक. எப்படியாக என் மனம் கசந்தது என் உள்ளந்திரியங்களை குத்துண்டேன். मेरा मन तो कड़वा हो गया था मेरा अंतःकरण चित गया था. நாட்களே உள்ளந்திரியங்களை குத்துண்ட அனுபவம். इन दिनों में ऐसे हमारे दिल पर अंतःकरण चित जाता है. கர்த்தருடைய சேனையை கர்த்தருடைய நாட்களாக இருக்கிறது. ये परमेश्वर यहोवा के दिन है. அவர் ஒருவரே உயர்ந்திருக்கிற நாட்கள். केवल यहोवा के ऊंचे पर உன் विराज. மனம் கசந்து உள்ளந்திரியங்களிலே குத்துண்ட காலம் तू अपने मन की कड़वे के निमित्त तेरा अंत
अंतःकरण ऐसे चित गया है। நான் காரியமறியாத மூடனானேன், மொக்குமாக மிருகம் போல இருந்தேன். मैं तो पशु शरीर का था और समझता न था, मैं तेरे संग रहकर भी पशु बन गया था। ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், तो भी मैं निरंतर तेरी संग ही था। எனது வலது கையை பிடித்து தாங்குகிறேன். तूने मेरे दाहिने हाथ को पकड़, ஆனாலும் நீ எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், तो भी मैं निरंतर तेरे संग ही था। என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். मेरे दाहिने हाथ को पकड़ के रखा। உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி तो सम्मति देता हुआ मेरी अगुवाई कर, முடிவிலே நீ மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். और तब मेरी महिमा करके मुझको अपने पास रखे। பரலோகத்திலுமே எல்லாமே எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. स्वर्ग में मेरा और कौन है, और तेरे संग रहते हुए पृथ्वी पर कुछ नहीं चाहता। இதோ இங்கே என் மாம்சம் என் இருதயம் மாண்டு போகிறது, தேவன் என்னைக்கும் என் இருதயத்தில் கண்மலையுமாக பங்குமாக இருக்கிறார். मेरे हृदय और मन दोनों तो आ गए हैं, परंतु परमेश्वर सर्वदा के लिए मेरा बाग और मेरे हृदय की चट्टान बना है। இங்கே தேவனத்துல அண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்துல பக்தன் பேசுகிறான். यह भक्त वैसे परमेश्वर के समीप रखने के अनुभव में बातें करता है। எப்போ कभी முடிவை, இந்த உலகத்துடைய முடிவை கவனித்து பார்த்து உணரும் போதுதான் इस दुनिया के अंतःकरण को वो कभी वो ध्यान करता है, तभी वैसे அவன் தேவன் மேல் வைத்திருந்த பார்வை விசனமா இருந்துச்சு. पहले वो जो परमेश्वर पर दृष्टि रखा था वो क्रोध के अनुसार था। அது தேவன் மேல ஒரு விசனிப்பு இருந்தது, परमेश्वर पर क्रोध रखा था, குசாமிதா. गुस्सा में था, அதனாலதான் இப்படி பேசணும், इसलिए ऐसे बातें किया। தேவனை குற்றப்படுத்தி, परमेश्वर को दोष தேவனை लगा, வருத்தப்படுத்தி. परमेश्वर को दुख देकर இப்போ பார்வை, அந்த விசன பார்வை மாறி அந்த முடிவை, இந்த உலகத்தின் முடிவை கவனித்து பார்க்க போகுது. परंतु अभी इस दुनिया के अंतःकरण को ध्यान करते இந்த समय நாட்டிலே கவனித்து பார்க்கும் போது इन दिनों में ऐसे हम ध्यान करने में அவரை அண்டிக் கொள்ளக்கூடிய அனுபவம். हम उनके समीप रखना। ஆக இந்த நாட்களிலே உன் இதயத்தில் இந்த விசனங்கள் தேவன் மேல் வைத்த பார்வை மாறுகிறது. इसलिए इन दिनों में तू जो जो परमेश्वर पर गुस्सा में था वो सभी बदल जाता है। அவரோடு அண்டிக் கொள்ளக்கூடிய காலமாக இருக்கிறது. परमेश्वर के समीप रखने का दिन இது சேனைகளின் கர்த்தருடைய நாட்கள், ஆகவே நீ அண்டிக் கொள்ளக்கூடிய காலம். ये सेनाओं की यहोवा के दिन है, इसलिए उनके समीप आ जा। ஹல்லேலூயா. हालेलुया। நிச்சயமாகவே நீ அந்த முடிவை, அந்த உலகத்திலே அந்த முடிவை நீ கவனித்து பார்த்து கொண்டிருந்தால் உன் பார்வையின் விசனங்கள் மாறி நீ அவரை அண்டிக் கொள்கிறாய். सचमुच तू इस दुनिया के अंतःकरण को ध्यान करेगा तो तेरा ये परमेश्वर पर जो तू रखा था वो क्रोध भी बदल जाता है। ஆகவே நாம் தேவனை வருத்தப்படுத்த வேண்டாம். इसलिए हम कभी परमेश्वर को दुख न देना। ஹல்லேலூயா. हालेलुया। தேசம் தத்தெடுத்துக் கொண்டிருக்கிற காலங்கள், देश डगमगाने के समय ही है। இந்த நாட்கள்ல தனிந்து போய் கொண்டிருக்கிறது. ऐसे सभी झुका जाता है। இந்த காலங்களில் நீ ஒரு தேவ சமூகத்திலே மனஸ்தாபப்படுகிறாய். इसलिए परमेश्वर के सम्मुख में तो मन पर पछतावा करो। மல்கியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். मलाकी 2 வாசிக்கலாம். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். मलाकी 2:17। கடைசி வசனம். तुम लोगों ने अपनी बातें से यहोवा को उकता दिया है, तो भी पूछते हो हमने किस बात में उसे उकता दिया। பொல்லாப்பு செய்கிற எவனும் கர்த்தர் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவன் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும் நியாயத்திற்கு தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்கிறதுனாலேயே इसमें कि तुम करते हो जो कोई बुरा करता है वो यहोवा की दृष्टि में अच्छा लगता है और वह ऐसे लोगों से प्रसन्न रहता है। और ये कि न्याय परमेश्वर कहाँ है। தேவனை வருத்தப்படுத்தின நாட்கள் போதும். हम जो परमेश्वर को दुख दिया, उकता दिया, बस खत्म करो। ஹல்லேலூயா. हालेलुया। தேவனை வருத்தப்படுத்தினது போதும். हम यहोवा को उकता दिया है, बस खत्म करो। தேவன் அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று உன் விசனத்திலே நீ சொன்னாயே, अगर तू गुस्से के मारे तूने करता था इसी प्रकार के तुझ लोग पर இந்த परमेश्वर கர்த்தருடைய, இந்த சேனை கர்த்தருடைய நாட்களிலே நீ சரியான அந்த முடிவை உணர்ந்து கொள். तू ये यहोवा के दिन के ये समय में ये अंतःकरण के बारे में ध्यान करो। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5:20-21 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 5:20-21। தீமையை நன்மை என்றும்
நன்மையை தீமை என்று சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பென்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. यशायाह 5:20 हाय उन पर जो बुरे को भला और भले को बुरा करते, जो अंधियारे को उजियाला और उजियालों को अंधियारा टकराते और कड़वे को मिट्टा और मिट्टे को कड़वा करके मानते हैं। தேவனுடைய கிரியைகளை நீ அப்படி செய்துவிடக் கூடாது. वैसे तो परमेश्वर के कामों को देखकर ऐसे मत सोचो। இந்த நாட்களிலே அவருடைய கிரியைகளை நீ இன்னும் அவர் கிரியை மேல சொல்லி வரும். நான் உமது கிரியையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லு. और तो ऐसे कबूल करो, मैं आपके सारी कामों को वर्णन करने के लिए मेरा शरण स्थान आपकी। நீ மாற்றி எதிர்மறையாக பேசாத. अगर तू विलोम की बात मत करो, தீமையை நன்மை என்று பேசாத. अगर बुरे को भला मत बोलो, நன்மையை தீமை என்று சொல்லாத. भले को बुरा मत कहो, இருளை வெளிச்சம் என்று சொல்லாத. अंधियारों को उजियाला मत வெளிச்சத்தை कहो, இல்லம் என்று இருளாக பாவிக்காத. उजियालों को अंधियारों न கசப்பை ठहराओ। தித்திப்பெண்ணும் தித்திப்பை கசப்பெண்ணும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. आप कड़वे को मिट्टा और मिट्टे को कड़वा करके मानते हो, उन पर हाय। சத்தியத்தை அசத்தியம் சொல்லாத. और सत्य को असत्य मत बोलो, அசத்தியத்தை சத்தியம் என்று சொல்லாத. और असत्य को सत्य मत बोलो, நீதியை அநீதி என்று சொல்லாத. और धर्म को अधर्म मत कहो, அநீதியை நீதி என்று சொல்லாத. अधर्म को धर्म मत कहो, துஷ்டனை நல்லவன் என்று சொல்லாத. और दुष्ट को धर्मी व्यक्ति मत कहो, நீதிமான துன்மார்க்கன் என்று சொல்லாத. और धर्मी व्यक्ति को दुष्ट मत இப்படி कहो। சொன்னால் தேவத்துவமான நீ பேசுகிற ஐயோ உனக்கு. वैसे कहने में तो परमेश्वर के विरोध से बातें இந்த करता है, நாட்களில் उस पर हाय। அவருடைய கிரியைகள் மேல நீ அண்டிக் கொண்டு அவரோடு நீ சேர்ந்து கொள்வாயாக. इन दिनों में उनके कामों पर उनके समीप आ जाओ। 21வது வசனம் ஏசாயா 5:21. यशायाह 5:21 தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. हाय उन पर जो अपनी दृष्टि में ज्ञानी और अपने लेके बुद्धिमान है, அதுக்கு ஐயோ. उन पर हाय। வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. शास्त्र वैसे कहता है, வேதம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதை இல்லாதை என்று சொல்கிறது. शास्त्र जो है उनको वैसे कहता है, जो नहीं है उनको नहीं कहता। உள்ளது உள்ளதென்றும் जो भला है भला कहना है, இல்லாத இல்லாத என்று சொல்கிறது. जो बुरा है बुरा कहना है। அதற்கு மிஞ்சினது தீமைதான் உண்டாயிருக்கிறது. इससे बढ़कर जो जो बातें करता है सभी बुराई के अनुसार होता है। மல்கியா 4:1 சொல்கிறது, मलाकी 4 पहला, இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். मलाकी 4 पहला, இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது ஆங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். मलाकी के नाम बोलना, क्योंकि देखो ये तख्ते पट्टे का सा दिन आता है जब सब अभिमानी और सब दुराचारी लोग अनाथ की खूंटी बन जाएंगे। வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனை கர்த்தர் சொல்கிறார். और उस आने वाले दिन में वे ऐसे भस्म हो जाएंगे कि उनका पता तक न लगेगा। सेनाओं की यहोवा का यही वचन है। அப்படிப்பட்டவர்கள் அந்த நாட்களை துரும்பாகிற நாட்கள். उसी प्रकार के लोग इन दिनों में खूंटी बन அக்கிரமம் जाएंगे। செய்வதெல்லாம் துரும்பாயிருவாங்க. जो जो अधर्म करता है वो सभी खूंटी बन जाएंगे। துரும்பு துரும்பு. खूंटी। அல்லேலூயா. हालेलुया। வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அந்த வேற கொப்பையும் வைக்காமல் போகும். वो आने वाले दिन में वे ऐसे भस्म हो जाएंगे कि उनका पता तक न रहेगा। நல்ல ஆங்கிலத்திலையும் தமிழையும் நல்லா சொல்லுது. அதாவது வேர் கீழே மேலே கனி. அந்த வேர் கீழே மேல கனி இல்லாம போயிடும். अगर नीचे जड़ है ऊपर फल है, नीचे जड़ भी नहीं रहेगा ऊपर फल भी नहीं मिलेगा। வேர் இருக்காது கொப்பு இருக்காது. जड़ भी नहीं रहेगा फल भी नहीं मिलेगा। கீழே வேர் மேலே கனி. नीचे जड़ है ऊपर फल है। வேரோடு பிடிக்கப்படுகிறது. वो जड़ से प्रभु भस्म कर देगा। அதான் துரும்பாகக்கூடிய காலம். वो ये खूंटी बनने वाले ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதிச்சூரியனை உதிக்கும் என்று சொல்கிறார். परंतु तुम्हारे लिए जो मेरे नाम का
भय मानती हो, धर्म का सूर्य उदय हो। உண்மையே நீதியின் சூரியன் உதிக்கும். तुझ पर धर्म का सूर्य நீ அவருக்கு பயந்திருந்து அண்டிக் கொள்கிற தேவ ஜனமே, अगर जो यहोवा को भय मानकर उनके समीप रखने वाले परमेश्वर के लोग हो, நீதியின் சூரியன் உதிக்கும். धर्म का सूर्य तुझ पर उदय होगा அதன் சட்டையில் ஆரோக்கியம் இருக்கும். और उसकी किरणों के द्वारा तुम चंगे हो जाओ। நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளைப் போல வளருவீர்கள். और तुम निकलकर पाले हुए बछड़ों के समान कूदोगे और पालोगे। துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். तुम दुष्टों को लखाट நான் डालोगे। இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். अतः मेरे उस टकराए हुए दिन में वे तुम्हारे पांवों के नीचे की राख बन जाएंगे। ஆவே கர்த்தருக்கு பயப்படுற தேவ ஜனமே, इसलिए हे परमेश्वर के भय माने அவரை वाले जनों, அண்டிக் கொள்ளக்கூடிய காலம், ये समय उनके समीप रहने का काल है। வேறும் கனியோடு கூட துன்மார்க்கர்கள் இருந்த காலத்தை துரும்பாக மாற்றுகிறார்கள். अगर जो जड़ और फल के साथ दुष्ट लोग रहता था, वो पूरा प्रभु कुंडी बन जाएगा। அதெல்லாம் இன்னைக்கு மாற்றக்கூடிய காலம். वो सभी को प्रभु बदलने वाला समय இந்த ही है। முடிவான காலத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். इसलिए हम अपने अंधकरण के बारे में இந்த समझना முடிவை चाहिए। கவனித்து உணர்ந்து ये अंधकरण के बारे में தேவனுடைய பார்வையில் விஸ்வரத்தை நாம் மாற்ற வேண்டும். परमेश्वर की दृष्टि में अपने गुस्सा को हम இன்னும் बदलना है। அவரிடத்தில் நாம் அண்டிக் கொள்வோம். हम और उनके निकट आएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அவரை வருத்தப்படுத்துறதுக்கு கூட கூடாது. हम परमेश्वर को उकता नहीं देना। வருத்தப்படுத்தி விடக் கூடாது. हम परमेश्वर को उकता नहीं देना। ஹல்லேலூயா. हालेलुया। அதாவது அங்கே ஏசாயா நம்ம 5:20ல வாசித்தது போல यशायाह 5:20 के अनुसार தீமையை நன்மை என்றும் बुरा को भला करता है நன்மையை தீமை என்று சொல்லக்கூடாது. और भले को बुराई नहीं करता। இருளை வெளிச்சம் என்று வெளிச்சத்தை இருள்னு சொல்லக்கூடாது. उजियाला को अंधेरा, अंधेरा को उजियाला मत कर। கசப்ப தித்திப்பும் தித்திப்ப கசப்புன்னு சொல்லிடக்கூடாது. और कड़वे को मिठा, मिठा को कड़वे। சாதிச்சிடக்கூடாது. वैसे साबित करके नहीं दिखाना। சாதிக்க கூடாது. वैसे नहीं दृढ़ से नहीं बोलना है. 20வது வசனம் 5:20 சாதிக்க கூடாது. वैसे न मानो। ஹல்லேலூயா. हालेलुया। ஏசா அப்படிதான் சாதிச்சுட்டான். ऐसा वैसे माना था। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் அநீதி உள்ளவரா? परमेश्वर क्या अधर्मी परमेश्वर है क्या? அநீதி உள்ளவர் அல்ல. वो अधर्मी नहीं। ஏசா சாதிச்சுட்டான். ऐसा वैसे माना था। அவர் சொன்னார், वो कहा था, தகப்பன் சொன்னார், पिता ने कहा, கேட்கல. वो नहीं माना। அவன் சாதிச்சுட்டான். वो साबित करके दिखाया। அவனுக்கு அந்த கோபம் தங்கியல. उनका वो क्रोध ठंडा नहीं हुआ। ஹல்லேலூயா. हालेलुया। தெளிவாக சொன்னார். वो उनके पिता ने ठीक रीति से कहा था, ஆனால் அவன் தீமையை நன்மை என்று நன்மையை தீமை என்று சொன்னான். परंतु वो भला को बुरा कहा था और बुरा को भला இருள कहा। வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவிச்சான். अंधियारों को उजियाला, उजियालों को अंधियारा। இப்படி அவனுக்குள்ள ஒரு விசனம் இருந்தது. वैसे उनके अंदर गुस्सा था। அது அவனுக்கு தனியா அந்த முடிவை சரியா உணராதனால वो अपने अंतःकरण के बराबर ध्यान नहीं किया। ஏசாவுடைய நிலைமைகள் பார்க்க முடிகிறது. और एसाव के बारे में हम ஆகாரம் என்று தள்ளப்படுகிறான். वो वैसे टकला गया। அவன் சீர்கெட்டவன் என்று வேதம் சொல்கிறது. वो प्रभु ने उन पर रोत्र कहा, शास्त्र இந்த कहता है। நாட்கள்ல அவரை அண்டிக் கொள்வதற்கு நாம் வருவோம். इसलिए हम इन दिनों में यहोवा के समीप आए। ஏசாவை அண்டிக் கொள்ளும்படியாக அவன் தகப்பன் தெளிவாக சொன்னான். एसाव के लिए उनके पिता ने अच्छी रीति से बुद्धि दिया। உனக்கு இன்னும் ஆசீர்வாதம் இருக்குப்பா. मुझे और भी आशीष है। நீ உனக்கு நீ அந்த வாக்குத்தத்தத்தின்படி அண்டிக்கொள். तू ये वादा के अनुसार समीप रहो। நீ நீ கொஞ்ச காலம் அவனுக்கு அடங்கிரு. तू थोड़ी दिन उनके अधीन में हो जा। அந்த நுகத்தடியை முறிக்கும் காலம் வரும். जब तेरे कले के जुआ को तोड़ डालने वाला समय आएगा। தகப்பன் நம்முடைய நன்மையை தீமையாக எண்ணினான். अगर जो पर पिता की बुराई भलाई बातों को वो बुराई सोचा, அவனுக்குள்ள ஒரு ஒரு சிந்தை என்ன இருந்தது? इसका अंदर इसका मन में क्या विचार था? ऐसा பார்வைக்கு தேவனுடைய விசனம் தான் தகப்பனுடைய விசனமா தான் இருந்தது. उनका दृष्टि में पिता के वो गुस्सा रखा था।
அதே போல நிறைய சம்பவம் நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். वैसे हम कई संभवों को शास्त्र में देख सकता है. அவருடைய அந்த இளைய குமாரன் மூத்த குமாரனை பார்க்க முடியும். और छोटा पुत्र बड़ा पुत्र के बारे में देख सकता அந்த है. மூத்த குமாரன் वो बड़ा पुत्र விசனப்பட்டு वो गुस्सा के मारे தகப்பன் சொல்லுகிறார், पिता ने कहा है, வருத்தப்படுத்தி விட்டான். वो पिता को उकता दिया. அதாவது யாக்கோபு ஏசா அவனைத்தான் நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறீர். तुम ये सब का இல்ல ஏசாவுடைய கோபம் என்ன? அவன்தான் யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். ऐसा के गुस्सा क्या है, याकूब को आपने आशीष किया. அதாவது நீர் அவன் மேலதான் நீ பிரியமா இருக்கிறீர். आप याकूब पर प्रसन्न रखता है. இவனை அப்படித்தான் சொல்றான் மூத்த குமாரன். ये बड़ा पुत्र भी वैसे करता था. அவன் எவ்வளவு வேசி எடுத்து அழித்தவன், वो कितना वेश्या पर எவ்வளவு துன்மார்க்கமா இருந்தவன், कितने दुष्ट जीवन बिताया. அவன் மேலதான் பிரியமா இருக்கிறீர். उस पर आप प्रसन्न रहता है. வருத்தப்படுத்தி விட்டான். ऐसे उगता दिया है. மூத்த குமாரன் வருத்தப்படுத்திட்டான். बड़ा बेटा उगता दिया. அந்த பலியை செலுத்தின யாரு? நம்ம முதல் ஆதாமுடைய பிள்ளை காயின் ஆபேல். अगर जो आदम के पुत्र कैन अबील, காயின் அதைத்தான் நினைக்கான். कैन भी वो ये विचार किया, அவனைத்தான் இவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். तुम अबील को आशीष किया है. தேவனை வருத்தப்படுத்துற அனுபவம். परमेश्वर को उगता देने वाले अनुभव. இப்ப நாம் தேவனை இப்படிப்பட்ட வருத்தப்பட்ட அனுபவத்தில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். हम इसी प्रकार के अनुभव से बाहर आना है. அதுக்குதான் நாங்க மல்கியா புத்தகத்துல வாசித்தோம். वो ये मलाकी पुस्तक में தேவனை நீங்க வருத்த எப்படிப்படுத்துகிறாங்க? परमेश्वर को तू उगता देता है. ஆனாலும் எதனாலே வருத்தப்படுத்துறோம் என்கிறோர்கள். फिर भी तू कहता है हम किससे परमेश्वर को उगता दिया. பொல்லாப்பு செய்கிற யாக்கோபு தான் உம்முடைய பார்வையில நல்லவனா இருக்கான். जो बुराई करता है वो याकूब तेरे नजर में अच्छा है. அப்படிப்பட்ட மேலதான் நீ பிரியமா இருக்கிறீர். उस पर तू प्रसन्न रखता है. பொல்லாப்பு செய்கிற யார் இளைய குமாரன், அவன் மேலதான் நீ பிரியமா இருக்கிறீர். जो दुष्ट काम किया है वो छोटे पुत्र पर आप प्रसन्न रखता है. அவன் மேலதான் நீ அவனுக்கு தான் எல்லாம் செய்கிறீர். वो उनके लिए आप सब कुछ करता है. அங்கே லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அவன் வயல் வேலை செஞ்சுட்டு வாரான். வீட்டுல ரொம்ப மேலதாளமான சத்தங்கள். वो लूका 15 अध्याय में वो खेती करके आया है. उनके घराने पर धाम धूम की आवाज आया. வேலைக்காரனை கேட்டா இது நம்ம வீட்டுல என்ன நடக்குது? अपने नौकरान से पूछा है यहाँ क्या आवाज आ रहा है. அவனுடைய சகோதரன் வந்துட்டான். तेरा भाई आया है. கோபம் இன்னும் அவனுக்கு பற்றி இருந்துச்சு. उसका और भी गुस्सा. உள்ளே போக மனதில்லை. वो अंदर जाने मन नहीं. இன்னைக்கு தேவன் நீதி உள்ளவர். परमेश्वर धर्मी. தகப்பன் நீதி உள்ளவர். நீதி உள்ளவர். தகப்பன் நீதி உள்ளவர். பிதா தர்மிதாவத்தியே. ஆகவே நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். परमेश्वर धर्मी है. ஆகவே அந்த முடிவை அவன் உணரவில்லை. इसलिए वो अंतकरण को वो ध्यान नहीं रखता. அந்த முடிவை உணர்ந்து விட்டானா वो अंतकरण को ध्यान रखेगा. நிச்சயமா அவனுடைய ஜீவியத்துல அவரை அண்டிக் கொள்கிறான். सचमुच वो अपने जीवन में उनके निकट रहता है. கடைசி வரைக்கும் அதை இயேசுநாதர் ஒரு தொடர்கதையாக விட்டுட்டார். वो ऐसे हो गया. वो उस कहानी के लिए ऐसे खत्म कर दिया है. आमीन. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. அப்ப இந்த நாட்களை நாம் அவரோடு கூட அண்டிக் கொள்ளக்கூடிய காலம். इन दिनों में हम परमेश्वर के निकट आएंगे. சங்கீதம் 73:28 வாசிப்போம். भजन संहिता 73:28. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். परंतु परमेश्वर के समीप रहना यही मेरे लिए நாம் भला. எல்லாம் சொல்லி வரும்படி मैंने अपने सर्वस्थान मानता கர்த்தருடைய हूं. ஆண்டவர் மேலே நம்பிக்கை सब வைத்தேன். कामों को वर्णन करूं. இந்த நாட்கள்ல இது சேனையின் கர்த்தருடைய நாட்கள். ये सेनाओं के यहोवा के दिन है. அவர் ஒருவர் மாத்திரமே உயர்ந்திருக்கிறார். केवल वो ही ऊंचा है வேற யாரும் உயர்ந்திருக்கிறார். और कोई नहीं ऊंचा है. இதுல நாம் சரியானபடி நாம் விளங்கிக் கொள்ள हम வேண்டும். इस पर बराबर ध्यान करेंगे. ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के समुख में நாம் அவரை அண்டிக் கொள்ளக்கூடிய காலம். हम उनके समीप रहने काल है. நாம் இந்த நாட்கள்ல துன்மார்க்கம் செய்யக்கூடியவருடைய முடிவு என்னன்னு சொல்லி நாம் நிதானித்துக் கொள்ளக்கூடிய காலம். आमेन. அந்த நிதானித்துக் கொள்ளக்கூடிய காலம். आमेन. ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के समुख में. நாம் ஒப்பு கொடுத்தவா நாம் சென்னைப்போம். आमेन. Praise the Lord. Thank you, Jesus. Praise the Lord. धन्यवाद राजा. Praise you, Jesus. Amen. धन्यवाद यीशु. உம்மண்டையை அண்டிக் கொள்கிற ஜனம் பாக்கியமுள்ள ஜனமாக இருக்கிறது. ஓ
அண்டிக் கொள்கிற ஜனங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள். जो तेरे निकट रहता है वो धन्य है। ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. वो कभी लज्जित नहीं पाता है। சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு நீ நல்லவராகத்தான். शुद्ध मन वाले के लिए आप भला है। நாங்கள் கைகளை கழுவி சுத்தப்பட்டோமே என்று வேதனைப்படுகிற ஜனமே, हम अपने आत्मा को धोया है करके இன்னும் உனக்கு நல்லவராகத்தான் இருக்கிறார். परमेश्वर अब भी तेरे लिए भला है। எத்தனை காரியங்களை நான் ஜெபித்தேன், कितने कामों में मैं प्रार्थना எத்தனை की, காரியங்களை நான் நீதி உள்ளவனாக இருந்தேன். कितने कामों में मैं धर्मी बनाया। ஆண்டவர் எங்களுக்கு நீதி செய்கிறது. प्रभु हमें धर्मी करने वाला। இந்த நாள்ல நம்முடைய அறிக்கை इन दिनों में हमारी कबूल को சரியாக எடுத்துக்கொள்ளும். ठीक से करेंगे। இந்த நாட்களில் தெய்வமே, इन दिनों में हे परमेश्वर, எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். आपसे जो बातें किया इसलिए धन्यवाद। நாங்கள் உம்மிடத்தில் அண்டிக் கொள்கிறோம். हम आप पर निकट आएंगे, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அண்டிக் கொள்கிறோம். हम ஆண்டவரே, आपके सम्मुख आएंगे। தேவ சமூகத்தில் நாங்கள் அண்டிக் கொள்கிறோம். हम प्रभु के सम्मुख आता है। Thank you, Jesus. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. ये मेरे मन यहोवा को धन्य करो, जो कुछ उसमें उसकी धन्य करो, उसकी उपकार को कभी नहीं मोलो, कभी भी नहीं मोलो, उसकी उपकार को कभी नहीं मोलो, कभी भी नहीं भूलो। ये मेरे मन ये वाक्य धन्य करो, जो कुछ मुझमें है उसके पवित्र नाम की धन्य करो। हे मेरे मन ये वाक्य धन्य करो, என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன மறவாதே. உம்முடைய சமூகத்தில் இந்த நாளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவனாய் கர்த்தரோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். पिता परमेश्वर के हाथ उठाकर धन्यवाद करेंगे। धन्यवाद, 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 धन्यवाद। धन्यवाद। प्रभु यीशु मसीह के लिए धन्यवाद करेंगे। धन्यवाद, पवित्र आत्मा के लिए धन्यवाद करेंगे। धन्यवाद, पिता पुत्र पवित्र आत्मा के लिए धन्यवाद धन्यवाद। கர்த்தராகிய இயேசுவுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவுக்காக நின்று கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் ஆளுகைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். திருத்துவ தேவனுடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். प्रभु हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह है, पिताजी का प्रेम, पवित्र आत्मा के समाधान प्रभु यीशु मसीह का दुष्नामतन बनी रहेंगे. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் நிலைக்கிறிஸ்துவின் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலமும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.
और सबको आशीष करें। நீங்கள் ஒரு முடிவு எடுங்க, நான்